இன்றைக்கான டிசைன் பார்த்துடலாமா. ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சர்க்கிளெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லைன் வரைகிறோம். அதை சுற்றி இன்னொரு லைன் வரைஞ்சிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு ஹம்ப் கொடுக்குறோம். அதை சுற்றி கொஞ்சம் பெரிய சைஸ் ஹம்ப் கொடுத்துட்டு இன்னொரு லைன் வரைஞ்சிட்டு அந்த கேப் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இன்னொரு லைன் கொடுக்குறோம். இதையுமே ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு ஹம்ப் கொடுத்து முடிச்சிடுறோம். இப்போ என்ன பேட்டர்னா 2 லீஃப் வரைஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரு பூ இருக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இந்த 2 ஆப்போசிட்டில் என்னென்னா இலை கொத்தாக இருக்கிற மாதிரி. இப்போது நான் போடுற மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அவுட்டர் லைன் எல்லாத்தையுமே திக் லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு கேப்புமே இல்லாமல். இப்போ ஃபிங்கர்ஸ்க்கு என்ன டிசைன்னா முக்கோணம் மாட்டோம் நான் போடுற மாதிரியே 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. 3வது லைன் திக்காக இருக்கணும். திரும்ப ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு ஹம் கொடுத்துட்டு வெயின்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம லீஃப் கொத்தாக இருக்கிற மாதிரி போட்டோம்ல, அதே தான் ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாகவே பேட்டர்ன்